அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். ஸ்மார்ட் ஃபோனுடைய அப்கிரேட் சைக்கிள், அதாவது பயனாளர்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருந்துட்டு அடுத்த ஃபோன் வாங்குறதுக்கான காலம் ரொம்பவே குறுகிட்டு இருக்கு. அப்படிங்கிறத ரொம்பவே பயன்படுத்துகிற பிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பட்ஜெட் பிராண்ட்ஸ் தான். எக்கச்சக்கமாக ஃப்ரீக்வெண்ட்டான அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. அதில் இதுவரையும் பார்த்ததுலேயே ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்த அப்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ வந்திருக்கிற Zenfone Max M2 தான். Zenfone Max M1 பொறுத்தவரையும் சமீபத்தில் தான் லான்ச் பண்ணாங்க. என்னுடைய ரிவ்யூ யூனிட்டே இப்போ தான் வந்திருக்கு. பட் இதுக்குள்ள Zenfone Max M2 இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ Zenfone Max M2 பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க வரோம். ஸோ Zenfone Max M2 எப்படி இந்த பட்ஜெட்டில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக எல்லாத்தையும் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். Zenfone Max M2. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா Zenfone Max M1க்கான ஒரு அப்கிரேட் தான். அப்படின்னாலுமே இது பார்க்குறதுக்கு பின்பக்கத்துலேருந்து கிட்டத்தட்ட Zenfone Max Pro M1 மாதிரி இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த மெட்டல் பேக் கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலும் இதில் பார்த்தோம் அப்படின்னா நாட்ச்க்கு மூவ் ஆயிருக்காங்க Zenfone Max சீரீஸ்லையும். இதில் நாட்சோட இருக்கிற 6.3 inch HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பேசிக்காக இது ஒரு 720p டிஸ்பிளே 1080p டிஸ்பிளே கொடுக்கல. பட் இந்த டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2.5D கிளாஸ் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் Gorilla Glass மென்ஷன் எதுவுமே பண்ணப்படலை. இதற்கு அடுத்து ப்ராசர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா Qualcomm Snapdragon 632 ப்ராசர் பயன்படுத்திருக்காங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் Zenfone Max M1ல Snapdragon 430 பயன்படுத்தியிருந்தாங்க. 430லேருந்து 632 அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அப்கிரேட் தான். ரேம் மற்றும் ஸ்டோரேஜ் பொறுத்தவரை 332 மற்றும் 464 அப்படின்னு சொல்லி 2 ரேம் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸில் Zenfone Max M2 கொண்டு வந்திருக்காங்க. இதை தவிர பேசிக் சென்சார்ஸை பொறுத்தவரை ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஃபோனுக்கு பின்பக்கம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சர் இருக்குது. இதை தவிர பேசிக் சென்சார்ஸ் அனைத்தும் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் எல்இடியும் உட்பட அந்த நாட்ச்ல. அடுத்தது கேமராஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுல டூவல் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. Zenfone Max M2ல 13 மெகா பிக்சல் f1.8 அபர்ச்சரோட பிரைமரி கேமராவும் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சாரும் கொடுத்திருக்காங்க. பட் இதுல ஒரு ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா இந்த Zenfone Max M2 உடைய பேக் கேமரா பயன்படுத்தி உங்களால 4K வரையான வீடியோஸ் இதுலயும் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரொம்பவே நல்ல விஷயம். இதுலயும் அந்த போர்ட்ரேட் மோட் AI சீன் ரெகக்னிஷன் எல்லாமே வரப்போகுது அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்தவரையும் 8 மெகா பிக்சல் f2.0 அபர்ச்சரோட ஃப்ரண்ட் கேமரா கொடுத்திருக்காங்க. ஒரு ஃப்ரண்ட் ஃபிளாஷோட. இதை தவிர ஃப்ரண்ட் கேமராலையும் உங்களுக்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது அப்படிங்கிற போல Asus தரப்பால சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பேட்டரி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. ப்ளூ மற்றும் பிளாக் அப்படின்னு சொல்லி 2 கலர் ஆப்ஷன்ஸில் வருது. விலை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 3GB RAM 32GB இன்டர் மெமரி மாடல் அது 10,000 ரூபாய்க்கும் 4GB RAM 64GB இன்டர் மெமரி மாடல் 12,000 ரூபாய்க்கும் இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ Zenfone Max M2 வாங்குறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தீங்க. வாங்குறது அப்படின்னா அந்த லிங்க் பயன்படுத்திங்க. மேலும் இதை தவிர Max Pro M2 இன்னைக்கு லான்ச் ஆயிருக்கு. அதை பற்றின வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். இங்கே கார்டு கொடுக்குறேன். அதை முதல்ல செக் பண்ணிக்கோங்க. இதை விட அது உங்களுக்கான பட்ஜெட்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது இதை விட எல்லா விதத்துலையும் பெட்டர் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஸோ கமிங் பேக் டு Max M2. Max M1 பார்த்தோம் அப்படின்னா 7,500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது 10,000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ போன ஜென்ரேஷன் Max Pro M1 இருந்த ரேட்டுக்கு இப்போ Max M1 வந்துட்டாங்க. ஸோ அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது Asusலையும் இருந்துகிட்டு தான் இருக்குது. பட் இந்த 10,000 ரூபாய்க்கு இன்னைக்கு தேதிக்கு Snapdragon 632 இருக்கட்டும், 4000 mAh பேட்டரியாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஸ்டாக் ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும், எல்லாமே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இந்த பட்ஜெட்டில் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியும். பட் பர்சனலாக என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 10,000 ரூபாய்க்கு Max M2 வாங்குறத விட உங்களுக்கான பட்ஜெட் 13,000 ஆக்க முடியும் அப்படின்னா Max Pro M2 வாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். பிகாஸ் கேமராவாக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், பேட்டரியாக இருக்கட்டும், எல்லாமே Max Pro M2ல ரொம்பவே பெட்டர். பட் 10,000 ரூபாய் தான் என்னுடைய ஸ்ட்ரிக்டான பட்ஜெட். எனக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட ஒரு ஃபோன் நல்ல பேட்டரி லைஃபோட வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக Max M2 இந்த பட்ஜெட்டில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். பட் இவங்க இவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் பண்ணது சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. இது நான் என்னுடைய கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி போட்ட வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா Max Pro M2 இப்போயே கொண்டு வரலாம், Max M2 கொஞ்சம் காலம் கழித்து கொண்டு வரலாம் அப்படின்ட்டு தான். பட் இவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டான அப்டேட் சைக்கிள் அப்படிங்கிறது Asusக்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக தான் முடியும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறந்தாலும் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். 10,000 ரூபாய் பட்ஜெட்டாக இருக்கிறவங்க இதை பற்றியும் தெரிஞ்சுக்கட்டும். டெக் சாட்டையருக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.